இடாத கெட்டவன் யார், அவன் எதை இடவில்லை என்பதை பார்ப்போம். அஸ்னாபுரிய அரசன் என்றால் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடியது. அதிலே திருதராஷ்டிரன் புத்திரன் என்றால் உலக 56 நாட்டுக்கும் பேரரசனாக ஆகக்கூடியவன். அப்படி இருந்தவன் தனது பங்கும் பங்காளி ஆகிய பாண்டவர்களுக்கு தரக்கூடிய பாதி ராஜ்யத்தை தர மறுத்தான். இதன் விளைவாக அவங்களை சூதுநேல வஞ்சனை செய்து காட்டுக்கும் அனுப்பினான். 12 வருஷம் அவனுடைய நோக்கம் என்னவென்றால், இவங்களோ அரச புத்திரர்கள், இங்க அறுசுவை உணவுடனே உண்பவர்கள், கானகத்தில் சென்று விட்டால் காய்கனியில் அறிந்து பலம் குன்றி மாண்டு விடுவார்கள் என்று எண்ணினான். என்ற கோணத்தினாலே மாமாவின் பேச்சை கேட்டு சூது செய்து அவங்களுடைய நாடு நகரம் எல்லாம் பறித்துக் கொண்டு கானகம் அனுப்பினான். ஆனாலும் அவங்கள் பகவானுடைய கிருபையினால 12 வருஷம் வனவாசமும் ஓராண்டு அக்ஞாத வாசத்தையும் முடித்து மீண்டும் நாட்டுக்கு வந்தார்கள். நாட்டுக்கு வந்து தனக்கு பங்குள்ளபடியே பாதி ராஜ்யத்தை தரும்படியாக தனது பெரியப்பாவாகிய திருதராஷ்டிர மகாராஜனிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். ஆனாலும் அவர் அதை சம்மதிக்கவில்லை. பின்பு என்ன ஆயிற்று? துரியோதனிடத்திலே பகவானே சென்று கேட்டார், துரியோதனா, நீ நாடு கொடுக்காம போனாலும் போ, ஆனாலே அந்த 5 வாழ்வதற்கு 5 கிராமங்கள் 5 ஊராயிலும் கொடு என்று கேட்டார்கள். அதையும் தரவில்லை. பின்பு சரி வேண்டாம், இந்த நாட்டில் அவங்க பிறந்தவங்க தானே, இந்த நாட்டு குடிமக்கள், அதாவது அவங்க அரசர் என்பதை மறந்துவிடு, இந்த நாட்டு குடிமக்களுக்கு நீ ஒரு அரசன் என்ற முறையில் வீடு இல்லாதவனுக்கு வீடு செஞ்சு தர மாட்டாயா? அதன் பொருட்டாக 5 பேரும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு 5 வீடு ஆகியும் கொடு என்று கேட்டார். ஆனாலும் துரியோதனன் மறுத்துவிட்டான். பின்பு என்ன செய்வது? போர் செய்துத்தான் ஆக வேண்டும். ஆகையினால போர் தொடங்கியது. தானம் கொடுப்பது என்றால் கொடுக்கணும், எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், கொடுக்காததை கொடுக்க கூடாது. ஆனால் இவன் எதையுமே கொடுக்கவில்லை. அப்ப போர்க்களத்தில் சேன பரிவாரங்கள் எல்லாம் மாண்டு மடிந்து கடைசியில் இவன் மடிகின்றான். கர்ணன் மடியும் போது எல்லா படை சேனை எதுவுமே அவனை காக்காத ஒதுங்கிய போதும் கூட அவன் ஒரு உயிர் பிரியவில்லை. ஏனென்றால் அவன் செய்த புண்ணியம், அவனுடைய தர்மம் தலையை காத்துக் கொண்டிருந்தது. உயிர் போகவில்லை. இறைவனால் கருணையினால் தான் உயிர் பிரிந்தது. ஆனால் துரியோதனன் எப்படி மாண்டான் என்றால், உலக 56 நாட்டுக்கும் பேரரசன். ஆனால் அவன் ஒரு உயிர் பிரியும் போது அவன் பக்கத்தில் ஒரு காக்காயும் கூட இல்லை என்பதே அவன் கொடுக்காத கெட்டவன் என்பதற்கு உதாரணம். நன்றி, வணக்கம். ஹரி ஓம்.